ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरंपरां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सद्गुरुं ब्रह्मविद्वरं। गीता ध्यान श्लोकम படிக்கலாம் சேர்ந்து. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम् भगवद्गीते भवद्वेषिणीम्. நம்ம 15வது அத்தியாயம் ரொம்ப 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 முக்கியமான அத்தியாயம். 18 அத்தியாயத்திலையும் பகவத்கீதையில ஏற்கனவே சொன்னது போல இதுவே ஒரு தனி சாஸ்திர கிரந்தம். இப்போ சாஸ்திர கிரந்தம்னா என்ன அர்த்தம்னா சாஸ்திரத்தினுடைய சாரம், எசன்ஸ் இந்த 15வது அத்தியாயத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்போ சாஸ்திரத்தினுடைய நோக்கம் என்ன? சாஸ்திரத்தினுடைய நோக்கம், சாஸ்திரம் சொன்னாலே மனிதர்களுக்கு தான், சரிங்களா? மனிதர்களுக்கு, ஜீவர்களாகிய மனிதர்களுக்கு, மனித ஜீவர்களுக்கு அப்படி வேணா சொல்லாமா? ஜீவர்னு சொன்னா எல்லா உயிரினங்களும், அதுல மனித ஜீவர்களுக்கு தான் சாஸ்திரம். அப்ப அது என்ன சொல்லுது, என்ன டீச் பண்ணுது அவனுக்கு? அந்த ஜீவர்களுக்கு, மனித ஜீவர்களுக்கு என்ன டீச் பண்ணுதுன்னா, உன்னுடைய சொரூபத்தை நீ உணர்வதுதான் மோக்ஷம். உன்னுடைய சொரூபத்தை உணர்ந்து அதுவே மோட்சமாக இருக்கின்ற நிலையை அடைவதுதான் இந்த மனித பிறவினுடைய நோக்கம். அப்போ இப்ப எப்படி இருக்கும்? இப்போ நீ எப்படி இருக்க பாரு. இப்ப நீ இருக்கிறது பந்தம். பந்தம்னா என்ன? அதுல இருந்து அந்த பந்தம் எப்படி வந்தது, அந்த பந்தம் எப்படி நிலை பெற்றிருக்கு, இந்த பந்தத்துல இருந்து விடுபடணும் என்ன செய்யணும், இந்த மாதிரி முக்கியமான சாரமான கருத்துக்களுக்கெல்லாம் விடை கூறுவதனால இந்த 15வது அத்தியாயமே ஒரு தனிப்பட்ட ஒரு வேதாந்த நூலாகவே கருதக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அது முக்கியத்துவம் இருக்கு. சரி, அதனால நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா, முதல் ஸ்லோகத்துல நம்ம படிக்கலாம், சாண்ட் பண்ணுவோம். நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம சாண்ட் பண்ணிட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். என்ன தாட்லோன்னு பார்த்துருவோம் நம்ம. ஓகே. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத பஞ்சதசோऽध्यायः புருஷோத்தம யோகः. ஸ்ரீ பகவானுவாச்ச ஊர்ಧ್ವமூலமதः சாகம் அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित् अधश्चोर्ध्वं प्रसृतास्तस्य शाखाः गुणः प्रवृद्धा विषयप्रवालाः अधश्च मूलान्यनुसन्ततानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके न रूपमस्येह ततोपलभ्यते नान्तो न चादिर्न च सम्प्रतिष्ठा अश्वत्थमेनं सुविरूढमूलम् असङ्गशस्त्रेण दृढेन चित्वा ततः पदं तत्परिमार्गितव्यं यस्मिन् गता न निवर्तन्ति भूयः तमेव चाद्यं पुरुषं प्रपद्ये यतः प्रवृत्तिः प्रसृता पुराणी निर्माणमोहा जितसङ्गदोषाः अध्यात्मनित्या विनिवृत्तकामाः द्वन्द्वैर्विमुक्ता सुखदुःखसंज्ञैः गच्छन्त्यमूढाः पदमव्ययं तत्. சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இங்க முதல் 2 ஸ்லோகங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ நம்மளுடைய பந்த நிலையை பத்தி சொல்லியிருக்காங்க. பந்தம், நம்ம எப்படி பந்தப்பட்டிருக்கோம், அந்த பந்தப்பட்ட நிலையை தான் சம்சாரம் சொல்றாங்க. அப்போ அந்த சம்சாரத்தை உருவகப்படுத்துறார். விருக்ஷம், அஸ்வத்த விருக்ஷம். இந்த சம்சாரம் என்பது
அழியக்கூடியதுன்றத நமக்கு புரிய வைக்கும்படியாக அந்த அஸ்வத்தம் என்கின்ற பெயரை கொண்ட அந்த மரத்தோட ஒப்பிடுறாரு. அப்ப இந்த சம்சாரம்ன்றது அனித்தியம் அசுக்கம். சம்சாரம்னா என்ன? இந்த சம்சாரம்னா சம்யக் சரதி. சம்யக் சரதி மாறிக்கொண்டே இருப்பது, நன்றாக மாறுதலுக்குட்பட்டது, மாறிக்கொண்டே இருப்பதுன்னா என்னது? அனித்தியம். அப்படி மாறிட்டே இருக்கிறது அனித்தியம் எப்படிப்பட்டதுன்னா அசுக்கம். மாறாத ஒரு நிலையானதுக்கு பேர் தான் சத்தியம்னு பேரு. எப்பவுமே சத்தியம். அதுதான் என்ன சொல்றது? சுகம் இல்லையா? அதுவே ஆனந்தம். அத எப்படி சொல்றது வேதாந்தத்துல? சத்து. அது எப்படிப்பட்டது? சித்த, சைத்தன்யம், அறிவு சொரூபம். வெறுமை இருந்தா மட்டும் பத்தாது, அறிவுடன் இருக்கணும்னு சொல்றோம்ல நம்ம. பாருங்க, அறிவு சொரூபமாகவே இருப்பது. அது போல ஒரு குறிப்பிட்ட காலத்துல மறைந்து போறது கிடையாது, என்றுமே நிலைத்திருப்பது. ஓ சத்து, சித்து, அப்புறம் எப்பவுமே நிலை பெற்று இருப்போம், அறிவோட இருப்போம், ஆனா துக்கமாவே இருப்போம். அப்படி இல்ல, ஆனந்த சுரூபம். அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதி நோய் போற்றா கடை சொன்னார் வள்ளுவர். பிரிதரோட மற்றவருடைய கஷ்டத்தை போக்காத அறிவுனால, அப்படிப்பட்ட அறிவுனால என்ன பிரயோஜனம்னு கேட்கிறாரு. இப்ப என்ன சொல்றாரு பாருங்களேன், அறிவுக்கு டெபினிஷன் அவரு சொல்றது. மற்றவங்களுடைய நோய்னா இங்க துக்கம், கஷ்டம், அத நம்மளால நீக்க முடியவில்லை என்றால் அப்படிப்பட்ட அறிவுனால என்ன பிரயோஜனம்? அப்போ மற்றவங்களது இருக்கட்டும், முதல்ல நம்மளது வேணும்ல. நம்மளுடைய துக்கத்தையே கஷ்டத்தையே போக தெரியலன்னா நம்ம எப்படி மற்றவருடைய துக்கத்தை போக போறோம்? அப்போ என்னுடைய நிலையை எப்படிப்பட்ட ஒரு துக்ககரமான நிலை, இது அனித்தியமான நிலைன்றத விவரிக்கும் பொருட்டு எப்படி இருக்கு இந்த சம்சார விருட்சம் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்றதோட நோக்கம் என்ன? இதை விளக்குவதனுடைய நோக்கம் என்ன? இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நான் விடுவித்துக் கொள்ள வேண்டும், என்னை நான் விடுவித்துக் கொள்ள வேண்டும். அந்த விடுவித்துக் கொள்வதற்கான வழி என்ன? அந்த வழியை சொல்லிக் கொடுக்குறாரு. இதெல்லாம் தெரிந்துக்கிறோம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம், அறிவு. சரி, இப்படிப்பட்ட அறிவுனால என்ன செய்யணும்? அவர் சொல்றாரு விவேகம். இது அனித்தியம்னு தெரிஞ்சுக்கிறது விவேகம். அப்புறம் அந்த அனித்தியம் எனக்கு வேண்டாம்னு சொல்றது வைராகியம். அந்த வேண்டாம்னு சொல்றது எதனால இருக்கணும்? விவேகத்தினால இருக்கணும். விவேகத்தினால. அப்ப விவேகம் என்கின்ற என்ன சொல்றது, சாணி திட்டுறது சொல்லுவாங்கல்ல, விவேகத்தை வைத்து இந்த வைராகியம் என்கின்ற வாளை கூர்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். விவேகம் இல்லாம, புரிதல் இல்லாம இந்த வைராகியம்ன்றது நிலைத்திருக்காது. அப்போ இதுல இருந்து விடுவித்துக் கொள்வதற்கு என்ன வழி? இந்த சம்சாரத்துல இருந்து, இந்த சம்சார விருட்சம்னு கடைசியில சொன்னா விருட்சமாவே இருக்காது, ஒரு மரமாவே நம்ம இதை கற்பனை பண்ண முடியாது. வெறும் எப்படி எந்தெந்த லோகத்தையோ இந்த ஜீவர்கள் எல்லா விதமான கர்ம பலன்களையும் பெற்று எல்லா விதமான வடிவங்களையும் எல்லா லோகத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இத போய் ஒரு மரம்னு எப்படி அப்ப பிசிக்கலா ஒரு மரத்தோட நம்ம கற்பனை பண்ணிக்கூடாது. இது குழப்பமானது, இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான குழப்பமான சூழ்நிலையில தான் இந்த ஜீவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நீ முழுவதுமாக விடுபட வேண்டும். அதுக்கு என்ன பண்ண? அசங்க சஸ்திரம். அந்த காம்ப்ளிகேஷனோடையே வாழ்ந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம் நினைக்காத. இது சரி பண்ணவே முடியாத காம்ப்ளிகேஷன். அப்ப என்ன பண்ணும்? டோட்டலா அதுல இருந்து கட் பண்ணிடும், வெட்டி எறிஞ்சிடும். அதுல இருந்து இருக்கக்கூடிய எப்படிய வெட்டி எறிவது? பற்று தான் காரணம். அதுல நம்ம வைத்திருக்கிற பற்று. அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. இப்படி நம்மளுடைய நிலை எப்படிப்பட்ட குழப்பமான நிலையில இருக்கோன்றத விளக்கிவிட்டு, என்ன குழப்பம் மறுபடியும் கேட்கக்கூடாது. முதல்ல இருந்து எப்போத்துல இருந்து இது தோன்றுது, எப்போத்துல இருந்து இது இருக்கும், நிலை பெற்றிருக்கு, எவ்வளவு காலம் இருக்க போறோம், இது தொடர்ந்துட்டே இருக்குமா? இதெல்லாம் தான் காம்ப்ளிகேட்டட், குழப்பமான கேள்வி. சரி, இப்போ அத அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா, இந்த உலகத்திலிருந்து சார்ந்திருக்கக்கூடிய தன்மையை நீ விட்டுவிடு. அதுதான் வைராகியத்தினால வெட்டி விடுவது. ஒரே வார்த்தையில புரியுதுன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் நம்ம மனசுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வரணும்னா, இந்த உலகத்திலிருந்து சார்ந்திருக்கக்கூடிய தன்மையை விட்டு விடுவது, அதுதான் என்னது? வைராகியம். அந்த வைராகியம் என்கின்ற வாழினால் நான் இனிமேல் இந்த உலகத்திலிருந்து நான் சார்ந்திருக்க மாட்டேன்.
இந்த உலகத்தை எதுக்கு சார்ந்திருக்கோம்? இந்த உலகத்துல இருந்து எனக்கு ஏதாவது இன்பம் கிடைக்கும்னு சார்ந்திருக்கும். அது நிலைத்த இன்பம் இல்ல. அது புரியுது. அப்போ அதோட கட் பண்ணு ரிலேஷன்ஷிப். அதோட பற்று சார்ந்திருக்கிறத கட் பண்ணணும். சார்ந்திருக்கிறத கட் பண்ணணும். ஆனா நம்மளுடைய சரி நம்ம டியூட்டிஸை விட சொல்லல. அவங்க டியூட்டிஸை விட சொல்றதோ இல்லைன்னா அதுல விருப்போட எனக்கு இது வேண்டான்னு சொல்றது வைராகியம் இருக்காது. வைராகியம் இல்லாது. அது புரிதல்னால வருது. அந்த புரிதல் எப்படி வரும்? கர்மயோகத்தினால வருது, சித்த சுத்தினால வருது. சித்த சுத்தி சித்த ஏகாகிரகத்தினால வருது. அப்போ இது இருந்தா இப்ப விவேக வைராகியம் வரணும்னா என்ன பண்ணணும்? நம்மளுடைய கடமைகளை கர்மயோகமாக செய்ய வேண்டும். அப்ப நமக்கு சாதன சதுஷ்டயம்ன்றது பூர்ணமாகும். அப்ப திருடேன சித்வா. அப்ப அந்த சாதன சதுஷ்டயம் பூர்ணமாகும் பொழுது விவேக வைராகியம் வரும் பொழுது இங்க பூர்ணம்னா இந்த ஞானத்துக்கு தேவையான அளவுக்கு, இந்த ஞானத்து பாதையில் நடப்பதற்கு தேவையான அளவுக்கு, அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லக்கூடாது, ஃபுல் மெஷர் சொல்லக்கூடாது. இந்த ஞானத்து பாதையில் செல்வதற்கு தேவையான அளவுக்கு விவேக வைராகியம் வருவதற்கு கர்மயோகம் நமக்கு உதவுகிறது, நம்மளை தயார் செய்கிறது இந்த ஞான பாதையில் செல்வதற்கு. அந்த விவேக வைராகியம்ன்றது கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் வரைக்குமே தேவை. அது ஒவ்வொரு நிலையாக நமக்கு முதிர்ச்சி பெற்றுக்கொண்டே போகும். லைஃப் லாங் ப்ராசஸ் அது. இப்போ இந்த ஞான பாதையில் செல்வதற்கு தேவையான விவேக வைராகியம் சாதன சதுஷ்டயம் இது பெற முடியும் நம்மளால எப்போ? இந்த உலகத்திலிருந்து சார்ந்திருக்கக்கூடிய தன்மையை விடும் பொழுது. அதான் அசங்கம், பற்றற்ற தன்மையினால் இந்த உலகத்தை சார்ந்திருக்க தன்மையை விட்டும் பொழுது சித்வா, அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அந்த இறை சுரூபத்திடம் போவதற்கு, அந்த பாதையில் செல்வதற்கு, மோட்ச பாதையில் செல்வதற்கு ததப்பதம் தத் பரிமார்கி தவ்யம். பரிமார்கி தவ்யம் நன்றாக விசாரம் செய்தல் வேண்டும். அந்த விசாரம் செய்தல் அந்த பரிமார்கி தவ்யம்ல என்ன வந்தது? அதுலேயே குருவை சென்று அடைந்து, அந்த குருவை எப்படி சென்று அடைய முடியும்னா ஈஸ்வனுடைய அனுகிரகத்தினால. அந்த ஈஸ்வனுடைய அனுகிரகம் எப்படி நமக்கு வந்தது? எனக்கு இந்த உலகம் வேண்டாம், எனக்கு நீதான் வேணும்ன்ற அந்த ஈஸ்வரிடத்து நாம வைத்திருக்கின்ற இந்த எண்ணம் தான். அதனால அந்த ஈஸ்வரன் என்ன பண்றாரு? நான் தான் வேணும்னு சொன்னியா, அதற்கான வழியை உனக்கு நான் இப்போ ஏற்பாடு பண்றேன். ஒரு குரு, அவரே குருவாக வருகிறார், இல்ல குருவை அனுப்புகிறார். அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம புரிந்து கொள்ளலாம். சரி, அப்போ அந்த குரு மூலமாக நம்ம என்ன பண்ணணும்? தத் பரிமார்கி தவ்யம், ஸ்ரவணம். அந்த ஈஸ்வர சுரூபத்தை குறித்து, நம் சுரூபத்தை குறித்து ஸ்ரவணம் கேட்டு நன்றாக சிந்தித்து புரிந்து கொண்டு தியானம் செய்தல். ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் எல்லாமே இதுல வந்துருச்சு. தத் பரிமார்கி தவ்யம், குரு உபசதனம், குருவை சென்று அடைதல் அந்த நிலை. ததப்பதம் எதன் பிறகு? அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா, அதன் பிறகு. இது செய்யாம அப்ப நமக்கு ஓரளவுக்காவது இதை நம்ம செஞ்சிருந்தாதான், பற்றற்ற தன்மையோட இருந்தாதான் ஒரு குருவினுடைய தொடர்பே ஏற்படும், சாஸ்திரத்துடைய தொடர்பே ஏற்படும். நமக்கு இறைவனை குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே கிடைக்கும். அப்ப இந்த வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிருக்குன்னா நம்ம ஓரளவுக்கு விவேக வைராகியம் பற்றற்ற தன்மையோட இருக்கிறோம்னு அர்த்தம். அது பத்துமான்னு கேட்டா அது தெரியாது, அது போதுமா அது தெரியாது. ஆனா இப்போ அது இருக்கு நமக்கு ஏதோ ஓரளவுக்கு, அதனாலதான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்யணும் சொல்றாங்க? இதுக்கப்புறம் என்ன ஆகும்? எஸ்மின் கத்வான் நிவர்த்தந்தி பூயக. நீ சிரவண மரண நிதித்தியாசனம் இதெல்லாம் செய்து, தியானம்லாம் செய்து என்ன நிலையை அடைய போறோம்? எஸ்மின் கத்வா, எங்கு சென்று அடைந்தால் மீண்டும் வர வேண்டியது இல்லையோ. அப்ப என்னது? அதுதான் நம்மளுடைய மூலம், நம்மளுடைய சோர்ஸ், நம்மளுடைய சொரூபம். அந்த சொரூபத்தை உணர்ந்து விட்டால் மீண்டும் திருப்பி வர வேண்டியதில்லை. எங்க திருப்பி வர வேண்டியதில்லை? இந்த சம்சாரத்துக்கு மீண்டும் திருப்பி வர வேண்டியதில்லை. இந்த அனித்தியம் அசுக்க லோகத்துக்கு மீண்டும் திருப்பி வர வேண்டியதில்லை. மீண்டும் ஒரு உடல் எடுக்க வேண்டிய, பிறப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, திரும்பி வர வேண்டியதில்லை. அதுதான் அர்த்தம். ஆனா எங்க போனாலும் திரும்பி வரணும். ஆனா இங்க எங்க போனா திரும்பி வர வேண்டாமோ அந்த இடத்திற்கு போவதற்கான வழிய இந்த 15ஆம் அத்தியாயத்துல சொல்லி கொடுக்குறாரு. சரி, அப்படி அந்த பாதையில செல்லும் பொழுது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும்?
நம்மளுடைய மனநிலை முழுவதுமாக சரணாகதி நிலையில் இருக்க வேண்டும். அந்த சரணாகதி நிலைன்றது என்னது? தமேவ ச ஆத்யம் புருஷம் பிரபத்தி. ஆத்திய புருஷனான உன்னையே, உன்னை மட்டுமே, தம் ஏவ, உன்னை மட்டுமே பிரபத்தியே சரணடைந்திருக்கிறேன், சரணடைகிறேன். அப்படின்னா சொல்றது இல்ல, நீ மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள்ன்ற நிலையிலேயே இருப்பது. எனக்கு நீ மட்டும்தான் குறிக்கோள். மறுபடியும் என்ன அர்த்தம் பாருங்க இதுக்கு. எனக்கு நீ மட்டும்தான் குறிக்கோள். நீ யாரு? நீ யாருன்னு எனக்கு நான் புரிஞ்சிருக்கேன். இப்போ குரு மூலமா, சாஸ்திரம் மூலமா எனக்கு என்ன புரிஞ்சிருக்கு? யத பிரவருத்தி பிரசிதா புராணி. எதிலிருந்து இந்த மொத்த சம்சாரமும் எதிலிருந்து உருவானதோ, தோன்றியுள்ளதோ, அப்படிப்பட்ட ஆத்திய புருஷன் ஆன உன்னை நான் சரணடைகிறேன். அப்படின்னா அர்த்தம், என்ன இந்த சம்சார மாயிலிருந்து நீ தான் காப்பாற்ற வேண்டும், என்ன இந்த சம்சாரத்திலேயே வைத்திருக்காத, உன்னை நான் சரணடைகிறேன், நீதான் குறிக்கோள், எனக்கு நீதான் வேண்டும். அப்போ உன்னை உன்னருளால் எனக்கு நீ காட்ட வேண்டும் உன் சொரூபத்தை. அவர் காட்டிட்டாருன்னா அது நம் சொரூபம்னே புரிஞ்சிடும். அதனால அது வரைக்கும் தமேவ ச ஆத்தியம் புருஷம், உன்னையே குறிக்கோளாக கொண்டிருக்கிறேன்னு சொல்றதுக்கு பேர் தான் சரணாகதி. எனக்கு வேற ஏதோ குறிக்கோள், அந்த குறிக்கோளுக்காக உன்னையே நம்பியிருக்கேன், எனக்கு இதெல்லாம் செஞ்சு கூட. ஓகே, இது ஒரு நிலை, இது ஒரு ஒரு விதமான இறைவன் எடுத்து யாரையோ மனுஷங்களை நம்புறதுக்கு, மத்ததை நம்புறதுக்கு கடவுளை நம்புறோம், அது வேற விஷயம். இங்க நம்ம பேசிட்டு இருக்கிறது உயர்ந்த நிலையை பத்தி பேசிட்டு இருக்கோம், உயர்ந்த நிலையில இருந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மோட்சத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இங்க உலகத்துக்காக இறைவன் இல்லை, இங்க இறைவனுக்காக உலகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நிலையை நாம் அடைஞ்சிட்டோம். உலக எனக்கு வேண்டாம், இதுல இருந்து எனக்கு இன்பம் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு விவேக வைராக்கியத்தினால. இந்த நிலையில அப்ப மிச்சம் என்ன இருக்கு? மிச்சம் ஈஸ்வரன் தான், இறைவன் தான். அதனால்தான் ஆத்தியம் புருஷம் பிரபத்தி, உன்னையே நான் சரணடைகிறேன். ஓகேங்களா? இது சொன்ன பின்னாடி அந்த ஆத்தியம் புருஷம் எஸ்மின் கத்வா நிவர்த்தந்த, இந்த நிலையை அடைந்து, சரணாகதி அடைந்து முழுவதுமாக சிரவண மரண நிதித்தியாசனத்துல ஈடுபட்டு இருக்கின்ற அப்படிப்பட்ட அந்த சாதகன் அவன் என்ன நிலையை அடைய போறான்? என்ன கதி அடைவான்? என்ன நிலை? நிர்மாண மோகா ஜித சங்க தோஷாக. நிர்மாண மோகாக. சரி, மானம், மானம் அகங்காரம், மோகம் நம்ம பார்த்தோம். இது நம்ம இன்னும் கொஞ்சம் வேதாந்த பூர்வ சொல்லணும்னா, மானம் அகங்காரம். அகங்காரம்னு என்ன அர்த்தம்னா, அகம் நான், நான் என்கின்ற எண்ணம் இருக்கு இல்லையா? நான் என்கின்ற எண்ணம். இப்ப நான் என்கின்ற எண்ணம் எப்படி இருக்கு? இந்த உடல்ல இருக்கு. அப்படின்னா இந்த உடல் என்ன சொல்லுவாங்க? இந்த உடல் ஆத்மா கிடையாது. இந்த உடலுக்கு ஆப்போசிட்டா என்ன சொல்லணும்? அனாத்மா. இந்த உடல் மனம் புத்தி என்ன சொல்லும்? அனாத்மா. இந்த அனாத்மாவிடத்து ஆத்ம புத்தி வைத்திருக்கக்கூடிய நிலைதான் மானம், அகங்காரம். அகங்காரம்னா என்ன? அனாத்மாவிடத்து ஆத்மா என்று கருதுவது, அனாத்மாவை ஆத்மா என்று கருதுவது. அனாத்மனி ஆத்ம புத்தின்னு சொல்லுவாங்க. ஆத்மா அல்லாததை ஆத்மா என்று கருதுவது, நான் இல்லாததை, நான் அல்லாததை நான் என்று கருதுவது. அதுதான் அது 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 அற்ற அது விட்ட நிலை நிர்மாணம். நிர்மாணம்னா அது விட்ட நிலை. அப்போ இவனுக்கு என்ன கிடையாது? இந்த உடலை நான் என்று கருதுவது இல்லை. இது புரிஞ்சது இல்லையா? அனாத்மனி ஆத்ம புத்தி, நான் அல்லாததை நான் என்று கருதுவது அகங்காரம், அதுதான் மானம். இங்க என்ன சொல்ல? நிர்மாணம். நிர்மாணம்னு அர்த்தம் அகங்காரம் இல்லாத நிலை. அப்படின்னா அனாத்மாவை ஆத்மா என்று கருதாத நிலை. இது புரியுது இல்லையா? இந்த உடல் மனம் புத்தியை நான் என்று கருதாத நிலை நிர்மாண மோகம். மோகம்னா என்ன? நிர்மாண மோகம். மோகமும் அற்ற நிலை. எப்படி மோகமும் அற்ற நிலைன்னா என்ன? மோகம்னா என்னது? மோகம்ன்றது இந்த உலகம், இந்த உலகம் நிலையானது, சத்தியமானதுன்னு நினைக்கிறது மோகம். பாருங்க, 2 லெவல்லையும் இவனுக்கு, இந்த சாதகனுக்கு தெளிவு வந்துருச்சு, அறிவு ஞானம் வந்துருச்சு. என்ன ஞானம் வந்தது? இந்த உடல் தான் அல்ல என்கின்ற ஞானம் வந்துருச்சு. இந்த உலகம் சத்தியமானது அல்ல என்றதை புரிஞ்சுக்கிட்டான். இந்த உலகம் சத்தியமானது அல்ல, ஜெகதி சத்திய புத்தி.
இந்த உலகத்துக்கு சத்தியம் என்கின்ற புத்தி வைத்திருப்பது மோகம். அது இல்லை இப்ப இவருக்கு, அதையும் விட்டுட்டார். அனாத்மாவான இந்த உடல் மனம் புத்தி தான் என்கின்ற எண்ணத்தையும் விட்டுட்டார். நிர்மாண மோகா. எப்படி இவரால் இது பண்ண முடிஞ்சது? ஜித சங்க தோஷாக எப்படி அவரால் முடிஞ்சதுன்னா, சங்க தோஷம். சங்க தோஷம், சங்கம் பற்று, பற்று தோஷம் ஆசைகள், வாசனைகள். இந்த வாசனை லெவல்லையே என்ன பண்ணிருக்காரு? பற்ற விட்டிருக்கார். சங்க தோஷம். வாசனை தானே ஆசைகளா வெளிப்படுது, அந்த ஆசைகள் தானே கர்மங்களாக வெளிப்படுகிறது, அந்த கர்மத்துக்கு தானே செயல்கள் தானே பாப புண்ணியம் வருது, அதனாலதான் சம்சாரம். இவர் என்ன பண்ணிட்டார் பாருங்க, ஜித சங்க தோஷாக வென்று விட்டார். எதை வென்று விட்டார்? சங்க தோஷம். எது சங்கம்? இங்க பற்று. பற்று ஆழ்ந்த லெவல்ல வாசனை லெவல்லே இருக்கு. அந்த வாசனை அளவுலேயே இவர் பற்றை விட்டு விட்டவர். அதனாலதான் நிர்மாண மோகா ஜித சங்கம், நிர்மாண மோகம். சரி, இப்படி வாசனை லெவல்லையே இவர் அந்த உலகத்துல உடல் அளவுல பற்ற விட்ட பின்னாடி அவர் என்ன பண்ணார்? அப்போ அத்தியாத்ம நித்யா, எப்பொழுதுமே தன்னுடைய இந்த உடல் மனம் புத்தியை கடந்த ஆத்மாவிலேயே நித்தியமான சிந்தனையை வைத்திருந்தார். அத்தியாத்ம நித்யா. வெளிவிருத்த காமாக, முழுவதுமாக எல்லா ஆசைகளிலிருந்தும் விடுபட்டவராய் பாருங்க. அதனால அவருக்கு மனதளவிலையும் ஆசைகள் வந்து அவரை தொல்லை பண்ணுவதில்லை, அவர் டைவர்ட் ஆறது கிடையாது. அவரால் என்ன பண்ண முடிஞ்சது? நித்ய அத்தியாத்மா, அத்தியாத்ம நித்யா, எப்பொழுதும் ஆத்ம சிந்தனையிலேயே ஆத்ம நிலையிலேயே நிலை பெற்றிருக்க முடிஞ்சது. அதனால அவருக்கு இந்த உடல் மேல இருக்கக்கூடிய அபிமானம் விலகியது, இந்த உலகமானது சத்தியம் என்கின்ற எண்ணமும் விலகியது. இப்ப இதெல்லாம் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? துவந்த்வைரி முக்தா, இருமைகள்னு சொல்றோம், பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் சொல்றோம்ல. சுக துக்கம், மான அவமானம், இதுல இருந்தெல்லாம் முழுவதுமாக துவந்தங்கள். சரி, இங்க துவந்த்வைரி முக்தாக, அது என்னது? சுக துக்க சஞ்ஞைகி. ஓகே, சுக துக்கம் எனப்படுகின்ற இருமைகளிலிருந்து விமுக்தாக, இல்ல துவந்தம், டுவாலிட்டி, பேதம், பேதமற்ற பேதமும் அவரிடமிருந்து போய்விட்டது. இப்படிப்பட்டவர்கள் என்ன ஆனாங்க? அமூடாக, அமூடாக அஞ்ஞானத்தை விட்டவர்கள். மூடம் அஞ்ஞானம், அமூடாக அஞ்ஞானத்தை விட்டவர்கள். தத் அவ்யயம் பதம் கச்சந்தி, அந்த அழிவில்லாத பதத்தை அடைந்தார்கள். அந்த அழிவில்லா அவ்யயம் பதம், அழிவற்ற தன்மை. சம்சாரம் என்ன சொன்னோம்? அனித்தியம், அழியக்கூடியது, மாறிக்கொண்டே இருப்பது. அந்த நிலையிலிருந்து மாறாத அழியாத அவ்யயம் பதம், நிலைத்த ஆத்ம பதத்தை அடைகிறார்கள். யார் அடைகிறார்கள்? முன்னாடியே சொல்லாச்சு, அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த உலகத்தை சார்ந்திருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை, அந்த நிலையை விட்டுவிட வேண்டும். அதுதான் ஸ்டார்டிங். அப்படிப்பட்டவர்கள் என்ன எப்படி இந்த மோட்சத்தை அடைகிறார்கள்? இது வரைக்கும் சொல்லியாச்சு. இப்போ என்ன கேள்வி வருது? நீங்க வந்து அவ்யயம் பதம், அழியாத பதத்தை அடைந்தார்கள், நிவர்த்தந்தி பூயக, மீண்டும் வர முடியாத, வர வேண்டிய அவசியமற்ற நிலையை அடைந்தார்கள் சொன்னீங்களே, அந்த இடம் எப்படிப்பட்டது? அந்த நிலை எப்படிப்பட்டது? எங்க போறார் அவரு? அப்படின்னா நிஜமாவே எங்கேயோ போறாரா? டிராவல் பண்ணி போறாரா? அந்த நிலை என்னது அப்படின்ற கேள்வி வரணும் இல்லையா? வரணும் நமக்கு. இதை ஃபாலோ பண்ண வரணும். கச்சந்தி அமூடாக பதம் அவ்வியம் தத்து, அந்த அழியாத பதம்னு சொன்னீங்களே, மீண்டும் வர வேண்டிய அவசியம் இல்லாத பதம்னு சொன்னோமே, அது என்ன பதம்? அது எங்க இருக்கு? அது எப்படிப்பட்டது? வேற எங்க போனாலும் நம்ம திரும்பி வந்தாகணும். ஆனா இங்க போனா திரும்பி வர வேண்டிய அவசியமே இல்லையா? அது எப்படிப்பட்ட பதம்? அதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டா, அதற்கு 6வது ஸ்லோகத்துல பதில் இருக்கு பாருங்க. அந்த 6வது ஸ்லோகம் படிக்கலாம். நம்ம எடுத்துட்டீங்களா? 6வது ஸ்லோகம். ந தத் பாசயதே சூரியः
न तद्भासयते सूर्यः न तद्भासयते सूर्यः न तद्भासयते सूर्यः न शशाङ्को न पावकः न शशाङ्को न पावकः न शशाङ्को न पावकः न शशाङ्को न पावकः यद्गत्वा न निवर्तन्ते यद्गत्वा न निवर्तन्ते यद्गत्वा न निवर्तन्ते यद्गत्वा न निवर्तन्ते तद्धाम परमं मम तद्धाम परमं मम तद्धाम परमं मम तद्धाम परमं मम சேர்ந்து படிப்போம் न तद्भासयते सूर्यः न शशाङ्को न पावकः यद्गत्वा न निवर्तन्ते तद्धाम परमं मम சரி இங்க போன பாட்டுல சொன்னாங்களா எஸ்மின் இல்ல அதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு இல்லையா எஸ்மின் கத்வான நிவர்த்தந்தி பூயக 4வது பாட்டிலே சொல்லியாச்சு பாருங்க எஸ்மின் கத்வா எங்கு அடைந்த பிறகு மீண்டும் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லையோ அது சொன்னாங்க இல்லையா 4வது பாடல்ல 2வது வரி அதே விஷயம் சொல்லியிருக்கு எத்கத்வான நிவர்த்தந்தே எங்கு சென்ற பின்னால் மீண்டும் வருவதில்லையோ வர வேண்டிய அவசியம் இல்லையோ எங்கு சென்று திரும்பி வருவதில்லை தத்தாம அந்த பதமானது எப்படிப்பட்டது அங்கு நத சூரியக நதத் பாசியத்தை அங்கு சூரியன் என்ன பண்ணுவதில்லை ஒளி ஊட்டுவதில்லை அப்படின்னா வேற லோகமோ அது இந்த கேலக்சி இல்லாம வேற ஏதோ கேலக்சியோ அப்படியா அப்படி சொல்லுவாங்களா அது சூரியன் எங்கு ஒளி ஊட்டுவதில்லையோ அப்படின்னா சூரியன் ஒளி ஊட்ட வேண்டிய அவசியம் இல்லையோ சரி சூரியன் இல்ல ஒருவேளை சந்திரன் ராத்திரி இருக்குமோ மூணு அங்க ஒளி ஊட்டுதோ நிலவு ஒளி ஊட்டுதோனா ந சசாங்கக ந தத் பாசயத்தை சந்திரனும் அங்கு ஒளி ஊட்ட வேண்டிய அவசியம் இல்லை சூரியனும் சந்திரனும் விட்டாச்சு அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம கரண்ட் கட் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுவோம் யூபிஎஸ்ல ஓட்டுவோம்ல அந்த மாதிரி ஜெனரேட்டர் அந்த மாதிரி அக்னி இருக்குமோ இந்த உலகத்துல அக்னி ந பாவகக ந தத் பாசயத்தே அதை ஒளியூட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்ன சொல்றாங்க சூரியன் சந்திரன் அக்னி எதுவுமே தாம தத் தாம அந்த நிலையை ஒளியூட்ட வேண்டிய அவசியம் இல்லை இங்க தாமம்னு ஒன்னே இடம் நினைச்சு கூடாது பரந்தாம மேலான இடம் மேலான நிலை தாமம் என்பதற்கு பல பொருள் இருக்கு தாமம்னா தாம் சொல்லும் போது பிரகாசம் மிக 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 பிரகாசமானது ஒளி வீசுகின்ற இயல்பை உடையது தாமம்ன்ற வார்த்தைக்கு இப்படி எல்லாம் பொருள் இருக்கு தத் தாமம் அப்படின்னா இங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா இந்த ஆத்மஸ்வரூபம் நிலை ஸ்வயம் பிரகாசம் அது ஸ்வயம் பிரகாசமாக இருப்பதனால வேற ஏதாவது ஒரு பொருள் நம்ம வேற ஏதாவது ஒரு இடம் ஏதாவது ஒண்ணு பார்க்கணும்னா ஏதாவது ஒண்ணு நம்ம உணரணும்னா அதனுடைய இருப்புத்தன்மை நமக்கு தெரியணும்னா என்ன தேவை ஒளி தேவை அந்த ஒளி ஒண்ணு சூரிய ஒளியா இருக்கும் இல்ல சந்திரனுடைய ஒளியா இருக்கும் இல்ல அக்னி ஏதாவது ஒண்ணு அவசியம் இருக்கு ஆனா இது எப்படி இந்த ஆத்ம நிலைன்றது ஸ்வயம் பிரகாசம் இந்த ஸ்வயம் பிரகாசம்னா அர்த்தம் ஸ்வயம் பிரகாசம்னா வேறு ஒன்று இதை ஒளியூட்ட வேண்டிய அவசியம் இல்லை இதை ஒளியூட்டுவதற்கு என்ன அர்த்தம் இதனுடைய இருப்புத்தன்மையை காட்டுவதற்கு வேறு எதுவும் அவசியம் இல்லை இது புரியுது இல்லைங்களா ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு சொல்றது இப்ப நமக்கு இங்க லைட் எரிஞ்சிட்டு இருக்கு இந்த லைட்டை எப்படி பாக்குறோம் நம்ம ஐயோ லைட்டை நான் பார்க்கணும் ஏதாவது டார்ச் எடுத்துட்டு வாங்க சொல்லுவோமா தீபம் எடுத்துட்டு வாங்க இந்த எரிகின்ற இந்த ஒளியை நான் பார்க்கணும் அப்படி சொல்லுவோமா இல்ல அந்த லைட் எப்படி இருக்கு அதுவே
ஒளிர்கின்றது. இந்த சைத்தன்ய சொரூபம் அதனுடைய இருப்புத்தன்மையானது வெளி விஷயத்தை சார்ந்தது அல்ல. இதான் விஷயம். இததான் சொல்ல வராங்க. அப்படின்னா சூரியன் இருக்கும்போது இது இருக்கு, சூரியன் இல்லாத போதும் இருக்கு. சந்திரன் இருக்கும்போது இருக்கு, சந்திரன் இல்லாத போதும் இருக்கு. அக்னி இருக்கும்போது இருக்கு, அக்னி இல்லாத போதும் இருக்கு. அப்போ இது ஸ்வயம் பிரகாசம், தானே ஒளிர்கின்றது. என்னது அது? பாருங்க, இத வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நாம தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் தேவை, நிறைய கருவிகள் தேவை. ஒளி இருந்தா போதுமா? கண்ணு வேணும், நம்ம பார்க்கக்கூடிய கண்ணு வேணும், ஒளி இருக்கணும். ஒளி ஃபுல்லா இருக்கு, ஆனா எனக்கு கண் பார்வை மங்கி இருக்கு, கண்ணு தெரியல, அப்போ வேஸ்ட். அப்ப என்ன அர்த்தம்? இங்க இதற்கு, இதை அறிவதற்கு வேறு எந்த ஒரு கருவியோ வேறு ஒரு விஷயமோ அவசியமே இல்லை. இது தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. எப்படி? எல்லாருக்குள்ளயும் இருக்கு. நான் 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 சொல்லிட்டு இருக்கு பாருங்க ஒண்ணு. அது ஆத்மா. நான்றது என்னது? ஆத்மஸ்வரூபம். அந்த நான் மட்டும், அந்த நானோட இந்த உடம்பெல்லாம் சேர்த்துடக்கூடாது. இந்த உடல், மனம், புத்தி எல்லாம் சேர்த்தா போச்சு, அது ஜீவன் ஆயிடும். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? அந்த ஸ்வயம் பிரகாசம், இந்த நானை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஏதாவது கண்ணு வேணுமா, காது வேணுமா, மூக்கு வேணுமா? அதாவது இந்த உலக விஷயங்களை தெரிந்து கொள்கின்ற ஞானேந்திரியங்கள் அவசியப்படுதான்னு கேட்கிறாங்க. எதுவுமே தேவையில்லை. அந்த ஞானேந்திரியங்கள் அது செயல்படுவதற்கு மற்ற விஷயங்களை சார்ந்திருக்கிறது. இந்த சூரியனை சார்ந்திருக்கு, சந்திரனை சார்ந்திருக்கு, அக்னியை சார்ந்திருக்கு. பல்வேறு விஷயங்கள் சேர்ந்துதான் நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுது. ஆனா என் ஆத்மாவை நான் தெரிந்து கொள்வதற்கு, என் ஆத்மாவை நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு வேற எதுவுமே அவசியம் இல்ல, தேவைப்படல. இது ஸ்வயம் பிரகாசம். இந்த ஸ்வயம் பிரகாசம் இது புரியுது இல்லையா? உள்ள இருந்து ஏதோ ஜோதி தெரியுதுன்னு சொல்லக்கூடாது. ஸ்வயம் பிரகாசம்னா நமக்குள்ள நான்ற ஒரு எண்ணம் தெரியுது இல்ல, நான்ற எண்ணம் இருக்கு பாருங்க. இந்த நான்ற எண்ணம் தானாகவே இருக்கு பாருங்க, எதையும் சார்ந்து இல்ல பாருங்க. என் பக்கத்துல யாராவது இருக்காங்களா? அப்பா இவர் இருக்காரு அதனால நான் இருக்கேன், அப்படியா? இவங்க இருக்கிறதுனால நல்ல வேலை நான் இருக்கேன், நான் தொலைஞ்சு போல, அப்படியா? நான்ற எண்ணம் என்ன இருக்கு? நான்ற எண்ணம் தானாகவே இருக்கு, இயல்பாக ஒளிர்ந்து கொண்டே இருக்கு, எதை நம்பியும் இல்ல. இதுதான் இங்க சொல்றாங்க. ந தத் பாசயத்தை சூரியக ந தத் பாசயத்தை. சூரியன் இதை ஒளிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறு ஒன்று இந்திரியங்கள் இதை ஒளிர்விக்க வேண்டிய, இதனுடைய இருப்புத்தன்மை காட்ட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அதனுடைய இருப்பே பிரகாசம், இருப்பே ஒளி, சைத்தன்யம், சைத்தன்ய சித் சொரூபம். இரண்டாவது என்ன புரிஞ்சுக்கணும்? இதனுடைய ஒளியில் தான் நாம எல்லாவற்றையுமே தெரிந்து கொண்டிருக்கோம். இதனுடைய சக்தியில தான் நம்ம மற்ற அனைத்தையுமே தெரிந்து கொண்டிருக்கோம். மாத்தி புரிஞ்சு கூடாது. இந்த சூரியன் இதெல்லாம் ஒளி ஊட்டுகின்றது, மற்ற விஷயங்கள் இல்ல இந்திரியங்கள். இப்ப பாருங்க, நம்மளுடைய இந்திரியங்கள் டிஃபெக்டா இருந்தா கூட நான் எனக்கு இருக்கு. நான் எங்கேயா போயிடுச்சா? நான் கம்மியாயிடுச்சா? இதனுடைய ஒளி என்ன ஆகாது? குன்றாது, வளராது. புரியுதுங்களா? இது குன்றாது, வளராது. என்னுடைய புத்தியினுடைய அறிவு என்ன ஆகும்? வளர 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 குறையுதா? வளர வளர வளரணும்ல, சரி விடுங்க, அது குறையும். அப்போ இல்ல ஜாஸ்தி ஆகுது, இல்ல கம்மி ஆகுது. அது இங்க சொல்லல. என்னுடைய புத்தியினுடைய அறிவாற்றலை பத்தி இங்க பேசல. அந்த புத்தியும் கடந்து எனக்கு ஒரு அறிவு சொரூபம் இருக்கு பாருங்க. சொரூபம், அறிவு வேற, அறிவு சொரூபமாகவே இருக்கிறது வேற. எல்லாருமே அறிவு ஆலி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லாருமே அறிவு சொரூபம். சந்தோஷமா வரலாம்ல நம்ம. எல்லாருமே அறிவாளி அப்படி சொல்ல முடியாது.
அந்த அறிவு என்ன? வளரும், குறையும், மாறலாம். ஆனா நம்ம எல்லாருமே அறிவு சொரூபம். ஏன் நம்ம கிட்ட அந்த அறிவு சொரூபம் நாம தான் அது. ஏன்னா எதையும் சார்ந்திராமல் அந்த அறிவு ஒளிர்ந்து கொண்டே இருக்கு, எப்பவுமே இருக்கு, எப்போதும் இருந்து கொண்டே இருக்கு. அததான் சொல்றாங்க இங்க. அதனால இங்க தத் தாமம்னா ஒரு இடம்னு சொல்லக்கூடாது. இது ஒரு இடமா இருந்தா, ஏதாவது ஒரு இடமா இருக்கு, வேற ஏதோ ஒரு இதா இருந்தா நம்ம போனா திரும்பி வந்துதான் ஆகணும். பாபமோ புண்ணியமோ அதுக்கு வேணும் டிக்கெட். அந்த டிக்கெட்டை வச்சு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும் நம்ம, அப்ப திரும்பி வரணும். இது பாப புண்ணியத்தை கடந்து என் ஸ்வரூபம் இங்கேயே, இப்பொழுதே, இங்க வாழும் பொழுதே. இது என்னது? இது என் ஸ்வரூபம். அது ஒரு தனியான ஒரு டிராவல் பண்ணி போக வேண்டிய இடம் இல்ல. எத்கத்வான நிவர்த்தந்தி பூயக, எத்கத்வான நிவர்த்தந்தி தத் தாம பரமம் மம எஸ்மின் கத்வான நிவர்த்தந்தி பூயக. 4வது ஸ்லோகத்துல பாருங்க, அதே 4வது ஸ்லோகத்துல இருக்கிறது தான் இங்க எத்கத்வான நிவர்த்தந்தி தத் தாம பரமம் மம. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும்? எப்படி என்னுடைய சொரூபத்தை அடைந்தா நான் மீண்டும் வர வேண்டாமா? என் சொரூபத்தை அடைந்தா மீண்டும் வர வேண்டிய அவசியம் இல்லையா இந்த சம்சாரத்துக்கு? இந்த சம்சாரத்துல மீண்டும் வந்து பிறக்க வேண்டிய அவசியம் இல்லையா? இந்த கேள்வி வந்தா அதற்கு பதில் வந்து அடுத்த ஸ்லோகத்திலே இருக்கு. அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம் நம்ம. மமைவாம்சோ ஜீவலோகே, ममैवांशो जीवलोके, மமைவாம்சோ ஜீவலோகே, ममैवांशो जीवलोके, ஜீவபூதः சனாதனः, जीवभूतः सनातनः, ஜீவபூதः சனாதனः, जीवभूतः सनातनः, मनःषष्ठानीन्द्रियाणि, 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 प्रकृतिस्थानि कर्षति, प्रकृतिस्थानि कर्षति, प्रकृतिस्थानि कर्षति. प्रकृतिस्थानि कर्षति. ओके, சேர்ந்து படிப்போம். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதः சனாதனः मनःषष्ठानीन्द्रियाणि பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. சரி, இங்க நம்ம பாக்குறது இப்ப பகவானே சொல்றாரு, ஈஸ்வரனே சொல்றாரு, ஏன் வந்து இவன் ஆத்மஸ்வரூபத்தை அடைந்த பின்னாடி மீண்டும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை, மீண்டும் வர வேண்டிய அவசியம் இல்லை சம்சாரத்துல. ஏனென்றால் இவன் என்னுடைய அம்சம், மம அம்சம், சனாதனக மம அம்ச ஏவ. ஆதியிலிருந்து முதல்ல இருந்தே இவன் என்னுடைய அம்சம், என்னுடைய அம்சம்தான், என்னுடைய அம்சமே தான் அப்படின்னு சொல்றாரு அவர். அதனால என்ன அர்த்தம்? இவனுடைய சொரூபமே பிரம்மஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம். இதே இந்த ஜீவனுடைய ஆத்மஸ்வரூபமே ஈஸ்வர ஸ்வரூபம், என்ன அம்சம். அதனால இவனுக்கு என்ன கிடையாது, மீண்டும் பிறப்பே கிடையாது. இங்க அம்சம் ஒண்ணே நம்ம என்ன புரிஞ்சு கூடாது, ஜீவபூத ஜீவனாக தோன்றி என்ன பண்ணிருக்கான் அவன், ஜீவலோக, இந்த ஜீவலோகத்துல பிரகிருதி ஸ்தானி, பிரகிருத்தியிலேயே நிற்கின்ற மனஷஷ்டானி இந்திரியாணி கர்ஷதி. ஓகே, இந்த நம்ம 6வது இந்திரியம் என்று சொல்லக்கூடிய மனதை வந்து இவன் கவருகிறான், கர்ஷதி ஆகர்ஷதி எடுத்துக்கொள்கிறான். முதல் வரி மட்டும் பார்க்கலாம். மமைவ அம்ச ஜீவலோக, இந்த ஜீவலோகத்துல, இங்க ஜீவலோகம் சொல்லும் பொழுது என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இந்த ஜீவலோகம்னா
பல்வேறு விதமான எண்ணிலடங்காத ஜீவர்கள்னு அர்த்தம். லோகம்னா பிளேஸ் எடுத்துக்கூடாது, பல்வேறு விதமான ஜீவர்கள். நம்ம பார்த்தோம் இல்லையா, புழு பூச்சியிலேருந்து ஆரம்பிச்சு இந்த உலகத்தையே படைத்த பிரம்மதேவன் வரைக்கும், பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் சொல்லுவாங்க. ஸ்தம்பம்னா கட்டை, ஒரு கட்டையில ஒரு மரம், அந்த மரத்துல ஆரம்பிச்சு பிரம்மதேவன் வரைக்கும் எல்லாருமே ஜீவர்கள், ஜீவலோகம், ஜீவ கூட்டம். மனித கூட்டம்னு சொல்றோம்ல, மனித லோகம், மனித கூட்டம், அந்த மாதிரி ஜீவலோகம். இந்த லோகம்னு இடம்னு எடுத்துக்கூடாது. இத்தனை வகையான ஜீவர்களுக்குள்ளேயும் அத்தனைக்குள்ளேயும் யார் இருக்கா? அத்தனை பேருக்குள்ளேயும் என்னுடைய அம்சம் இருக்கு. கொசு, ஈ, பூச்சி சொல்றோம்ல, அதுல ஆரம்பிச்சு பிரம்மாதேவன் வரைக்கும் மமைவ அம்சம், என்னுடைய அம்சம் இருக்கு அவங்களுக்குள்ள. சனாதனக ஜீவபூத, சனாதனகனா முதல்ல இருந்தே எப்பவுமே. அதனால இவன் என் சொரூபத்தை அடைந்த பின்னாடி அப்படின்னு அர்த்தம், ஈஸ்வர ஜீவன் வேற வேற இல்ல. ஈஸ்வர ஜீவன் பிரம்ம, ஜீவ பிரம்ம ஐக்கியம். இங்க ஜீவனும் பிரம்மமும் வேற வேற இல்லன்னு, வேற வேற அர்த்தம், வேற வேற இல்லைன்னு அர்த்தம். இங்க ரெண்டுமே ஒண்ணுதான். எப்படின்னா, இப்போ இந்த ஈஸ்வரன் தானே சொன்னாரு, இது எல்லா ஜீவர்களுக்குள்ளேயும் என்னுடைய அம்சம், இந்த எல்லா ஜீவனும் என்ன அம்சம்னு ஈஸ்வரன் சொன்னார்ல. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சூரியன் சொல்லுது இல்லையா, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பிரதிபிம்பம், சூரியனுடைய பிரதிபிம்பமும் ரிஃப்ளெக்ஷனும் என்னுடைய அம்சம் சொல்லலாம்ல, சூரியன் சொல்லலாம்ல. அப்படி எங்கெங்கெல்லாம் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கும், எங்கெங்கெல்லாம் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கோ, பிரதிபிம்பிக்கக்கூடிய பொருட்கள் எங்கெல்லாம் இருக்கோ அத்தனையிலையும் அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் இருக்கா இல்லையா? அது யாருடைய அம்சம்? அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் யாருடைய அம்சம்? சூரியனுடைய அம்சம், சூரியனுடைய பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அது உண்மையா? அது உண்மையா? இந்த சூரியனோட அம்சம்னு சொல்றது உண்மையா? அது சூரியனுடைய அம்சம்னு சொல்றது தண்ணியை பொறுத்து அந்த கண்ணாடியை வச்சு நம்ம சொல்றோம் சூரியனோட அம்சம் பகுதின்னு. ஒண்ணு சூரியன் என்ன பண்ணிடுச்சு? தன்னை வெட்டி 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 எல்லாத்துலயும் போட்டுச்சா? அதான் இங்க கேள்வி. சூரியனோட அம்சம் என்ன அர்த்தம்னா, சூரியனுடைய பார்ட் அப்படின்னா சூரியன் தன்னை என்ன பண்ணிருக்கணும்? உண்மையிலேயே தன்னை வெவ்வேறு விதங்களாக பிரிச்சு கொடுத்துருக்கணும். பிரிச்சு கொடுத்துட்டு இங்க எல்லா ஜீவனுக்குள்ளயும் சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டவா அப்படின்னு சொல்லிச்சா? அது இல்ல, இது நம்மளுடைய கற்பனை. என்னது? நம்ம பார்க்கிற விதத்துல இருந்து அது சூரியனோட அம்சம்னு யார் சொல்றா? நம்ம சொல்றோம். இது சூரியனோட அம்சம், இது சூரியனுடைய பிரதிபிம்பம், அது சூரியனுடைய ஒரு அம்சம். இப்ப எப்படி இருக்கு பாருங்க, நாம எல்லாம் இறைவனுடைய அம்சம் அப்படின்னு சொன்னோடனே இறைவன் பிச்சு 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 எல்லாருக்கும் பிச்சு போட்டு கொடுத்தாரு. இப்ப இறைவனுக்கு என்ன ஆச்சு? இறைவனுக்கு ஒரு சொத்தே இல்லை, அவருடைய அம்சமே இல்லை, ஜீரோ ஆயிட்டார் அவர். அப்படியா? அப்போ இந்த ரிஃப்ளெக்ஷன்ன்றது நம்மளுடைய பர்செப்ஷன், நம்மளுடைய பார்வைக்கு தான் அப்படியே தவிர உண்மையிலேயே சூரியன் என்னது? சூரியன் தான். அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் மறந்த உடனே அந்த பிரதிபிம்பிக்கக்கூடிய அந்த கருவி, அந்த பொருள் போயிட்ட உடனே அந்த அம்சம் என்ன ஆச்சு? தத்தாம பரமம, அப்படியே போய் பறந்து போய் சூரியன்ட்ட போய் ஒன்று சேர்ந்துருச்சு. சினிமாலாம் காட்டுவாங்கல்ல, அப்படியே ஜோதி வயிற்றுல இருந்து இப்படியே, வயிற்றுல இருந்து சொல்லக்கூடாது பாவம், மார்பிள் இருந்தா ஹிருதயத்துல இருந்து அப்படியே போய் அங்க ஒருத்தர் அவர்கிட்ட போய் சேர்ந்துரும். இப்படியா? அந்த மாதிரி எல்லாருடைய அம்சம் அப்படி பிச்சு 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 இறைவன் நம்ம கொடுத்துட்டாரு. நம்ம போன உடனே என்ன பண்ண போறோம்? இந்த உடலை விட்டு அப்படியே அவர்கிட்ட போய் தத் தாம பரமம். அப்படி பொருள் இல்லை. மமைவ அம்சம் எவன்னு அர்த்தம், அவன் உண்மையிலேயே நான் தான், என்ன தவிர யாருமே இல்லை. அவன் உண்மையிலேயே நான் தான். அந்த சூரிய பிரதிபிம்பம்ன்றியா, அது நான் தான் அது அப்படின்னு நான் தான். அது தனியாலாம் பிக்க முடியாது. அது அந்த சர்ஃபேஸ் இருக்கும்போது அது தெரியுது உனக்கு, அப்படி தெரியுது, நான் தான் அது தெரியுறேன் உனக்கு. ஆனா அதை பிடிச்சிக்காது, அது நான் இல்லை.
புரியுதா? நீ என்ன பண்ணும், இந்த உடல்ல, இந்த உடல் மனம் புத்தியில அந்த சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் வந்த உடனே இதுக்குட்ட நாம என்ன பண்ணிட்டோம், ஆத்மா, இது ஆத்மா, அனாத்மனி ஆத்ம புத்தி, நான் அல்லாதத நான் சொல்லிட்டோம் இல்லையா? பிரதிபிம்பத்தெல்லாம் சூரியன் சூரியன் சொன்ன மாதிரி, சூரியனுடைய பிரதிபிம்பத்தையே சூரியன் சூரியன், குட்டி குட்டி சூரியன் இருக்கு, இவ்வளவு சூரியன் இருக்கு உலகத்துல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக, இந்த அவங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நான் என்கின்ற அந்த ஆத்மஸ்வரூபம் சனாதன ஜீவபூதம், அது நான் தான். அது அம்சன அம்ச இவ, அம்சம் போல நமக்கு தோணுது, ஆனா உண்மையிலேயே யாரு? அந்த சைத்தன்ய ஸ்வரூபம், ஸ்வயம் பிரகாசம். இப்ப அது என்ன ஆயிடுச்சு, மனதுல மனதோட சேர்ந்து நாம அதனுடைய பிரதிபிம்பத்தை நான் சொல்லிட்டோம். இப்போ அந்த மனம், அந்த மனத்தை விலக்கிட்டா எப்படி அந்த சூரியனுடைய அந்த கண்ணாடி பிரதிபிம்பம் இருக்கு, அந்த கண்ணாடி எடுத்துட்டா என்ன ஆயிடும்? சூரியனோட பிரதிபிம்பம் என்ன ஆச்சு சொல்லிக்கலாம், நம்ம பாக்குறதுனால சொல்லிக்கலாம், அது அப்படியே சோர்ஸ்ல போய் ஐக்கியம் ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மனம் எடுத்துட்டா என்ன இருக்கு, அப்படியே இந்த ஜீவன் போய் என்ன ஆயிட்டா தத்தாம பரமமம, என்னுடைய என் சொரூபத்தை வந்து அடைந்தான் அப்படின்னு சொல்லாமா? பேச்சுக்கு சொல்லலாம் நம்ம, ஆனா உண்மையில என்ன, உண்மையிலே இந்த ஜீவன் எப்பொழுதுமே சைத்தன்ய ஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படியே இருக்கான். இவன் அந்த நிலைய மறந்து விட்டானோ, தான் ஆத்மஸ்வரூபம் என்பதை அறியாமல் மறைத்து விட்டது, அவ்வளவுதான். அதனால என்னது, நான் அல்லாததை நான் நினைக்கிறான். அது எப்படி, இது எப்படின்னு கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்காம இருக்க முடியாது, அப்பதான் ஆன்சர் கிடைக்கும். எப்படின்னா கனவு மாதிரி தான். கனவுல என்ன நானே மறந்துட்டு, என்னுடைய கனவுல இப்ப வந்து ஒரு நார்மல் பர்சனுடைய கனவை எடுத்துக்கலாம். இப்ப இங்க ஆத்மா, பரமாத்மா, ஜீவாத்மா எடுத்துட கூடாது தேவையில்லாம. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிறதுக்கு, இப்போ ஒரு மனுஷன் தன்னை மறந்துட்டு கனவு காண்றான். இப்ப கனவுல இருக்கிற அத்தனையும் யாருடைய அம்சம்? தூங்கிட்டு இருக்கானே இவனுடைய அம்சம். அவனுக்கு எழுந்திருக்கிற வரைக்கும் தெரியுதா? அது எழுந்திருக்கிற வரைக்கும் தெரியாது. அந்த கனவுக்குள்ள இவனேதான் எல்லாமாவும் இருந்து கொண்டிருக்கா. மமைவ அம்சம் உடனே சொல்லக்கூடாது. அவனை கேட்டா சொல்லலாம் இல்லையா? கேட்டா ஆமாப்பா என் அம்சம் தான், எழுந்த உடனே சொல்லலாம். நம்ம எழுந்திரிச்ச உடனே ஆமா நான் தான் எல்லாமே. அது எப்படி நீயே எல்லாமே? ஏன்னா என்ன நான் மறந்துட்டேன். எப்படி மறந்த? அதானே தெரியல, அதானே மாயை. எப்படி மறந்த? ஏன் மறந்த? இதுக்கு கேள்விக்கு பதில் கிடையாது. எப்படி மாயையில மாட்டின? பதில் கிடையாது. ஏன்னா மாட்டினவன் தான் பதில் சொல்லணும். அதனால நீ சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீ மாயையில மாட்டிட்ட, ஆனா அதுல இருந்து நீ விடுவித்துக் கொள்ளலாம், உன்னை நீ விடுவித்துக் கொள்ளலாம். அதுக்கு வழியை பாரு. ஏன் மாட்டினேன்னு கேட்டே இருந்தா அப்படி இருக்க வேண்டியதுதான். எப்படி தப்பிக்கலான்னு கேட்டா அதுக்கு வழி இருக்கு. நீ வெளியே வந்த உடனே உனக்கு தெரிஞ்சிடும், ஆமா இது கனவுல இருந்து எழுந்த உடனே தெரிஞ்சிடும், ஆமா இது கனவுன்னு. கனவுல இருந்து கொண்டே கேட்க கூடாது, எப்படி நான் கனவுக்குள்ள வந்தேன், இது கனவுனே தெரியலையே முதல்ல, இது கனவுனே முதல்ல தெரியல, அப்புறம் நான் கனவுக்குள்ள வந்தேன் எப்படி கேட்போம் நம்ம? அப்ப என்ன ஒரே வழி? கனவுல இருந்து எழுந்துக்கிறது தான் வழி. அதனால இங்க சாஸ்திரம் சொல்லுது, சாஸ்திரம் நமக்கு சொல்லுது, இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஈஸ்வரன் சொல்றார், எல்லாருமே ஈஸ்வர ஸ்வரூபம் தான். அந்த ஈஸ்வர ஸ்வரூபம் தான் ஆத்மஸ்வரூபம். அந்த நிலையை நீங்க இப்போ வாழும்பொழுது அடைய முடியும். அந்த ஈஸ்வருடைய அம்சம் தான், ஈஸ்வருடைய அம்சம்னு ஈஸ்வரனே தான். ஆனா நம்ம சொல்றதுனால அம்சம் போல அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறாங்க, அவ்வளவுதான். சரி, இது வந்து முதல் வரிக்கை மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக, இது வரைக்கும். இப்போ இந்த உடலை விட்டு போகும்பொழுது இந்த ஆத்ம நிலை என்ன ஆகுது? எப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா? பிரதிபிம்பிக்கின்ற அந்த பொருள் மறைஞ்சிட்டா என்ன ஆகுதுன்னு நம்ம கேள்வி வருது இல்ல? அந்த மாதிரி கீழே ரெண்டு விதமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க.
நம்ம இந்த பாடல்களை மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம். 6வது 7வது பாடல் திருப்பி நம்ம பார்க்கலாம். பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.